நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நம்ம இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். இந்திய அரசியலமைப்பு, அதில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு, இந்த படம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நாம இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 இந்த படம் நம்ம பார்க்கலாம். இந்த சட்டம் ஆங்கிலேயர்கள் இந்தியா மேலே எதற்காக கொண்டு வந்தாங்க, இந்த சட்டம் என்னெல்லாம் சொல்லுது, தேர்வு நோக்கில் நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த சட்டத்தை இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1909 இந்த சட்டத்தை இன்னொரு பேர்லையும் அழைப்பாங்க. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லே ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மிண்டோ மார்லே ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மார்லே மிண்டோ ரீஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரெண்டு பேருமே யார் இவங்க, அந்த மார்லே அப்படின்ற ஒரு நபர், அதுக்கடுத்து மிண்டோன்னு சொல்கிறவர் இன்னொருத்தவர், இந்த ரெண்டு பேர் கொண்டு வந்ததுனால, இந்த ரெண்டு பேர் அந்த பதவியில் அதிகாரத்தில் இருந்தப்போ கொண்டு வந்ததுனால இதை மார்லே மிண்டோ ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வுகளில் உங்களுக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டை, இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 பார்த்தீங்கன்னா இந்த மார்லே மிண்டோ ரீஃபார்ம் சொல்கிறாங்க. இதில் மார்லே யார், இவருடைய பதவி என்ன, மிண்டோ யார், இவருடைய பதவி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்லே அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, ஜான் மார்லே. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவை இருப்பார். சரிங்களா, மார்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. அதே மாதிரி லார்ட் மிண்டோ அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி கேட்டாலும் திருப்பி திருப்பி அவங்க என்ன மாதிரி மாற்றி கேட்டாலுமே கூட இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மார்லே அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, லார்ட் மிண்டோ அப்படிங்கிற வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 இது ரொம்ப முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில் கர்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வங்க பிரிவினையை அறிவிச்சிருப்பார். பெங்கால் அப்படின்றது ஒருங்கிணைந்த பெங்கால் இருந்திருக்கும். அந்த பெங்கால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரெண்டாக பிரிக்க போகிறோம், ஈஸ்ட் பெங்கால் அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிக்க போகிறோம்னு சொல்லி இவர் அறிவிச்சிருப்பார். அதாவது முஸ்லீம்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பிளேஸை ஒரு பக்கட்டும், ஹிந்துக்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பிளேஸை இன்னொரு பக்கட்டும் சொல்லி அதை பிரிக்க போகிறோம், பெங்காலை நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு கர்சன் அறிவிச்சிருப்பார். இதற்கு நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இந்தியாவில் கிளம்பியிருக்கும், நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது கிளம்பியிருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஈடுகட்டுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு சூரத் ஸ்பிட் அப்படின்றது நடந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ், அப்போது இருந்த விடுதலைக்கு முன்னாடி இருந்த இந்திய தேசிய காங்கிரஸில், விடுதலைக்காக போராடின இந்திய தேசிய காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான குழுக்கள் அப்படின்றது இருந்திருப்பாங்க. ஒருத்தங்க மாடரேட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லாமல் மிதவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மாடரேட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். தீவிரவாதிகள் அப்படிங்கிறது தீவிரமாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய, ஸோ அவங்கள நம்ம தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு குரூப்புமே இருந்திருப்பாங்க. இவங்கள்கிட்ட இந்த பிளவு அப்படின்றது வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடரேட்ஸோட சப்போர்ட்டை வாங்கணும், அந்த மிதவாதிகளுடைய சப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்றதுனால இவங்க சொல்லக்கூடிய ஒரு சில கோரிக்கைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆக்டில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கடுத்து சிம்லாவில் லார்டு மிண்டோவை மீட் பண்ணி ஆகா கான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தலைமையில் முஸ்லீம்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்களுக்கு செப்பரேட் எலெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதையுமே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. சரிங்களா, இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற குழு, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம போன ஆக்டில் நம்ம பார்த்தோம், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 16 பேரை உயர்த்தியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 16 பேராக இருந்த உறுப்பினர்கள், அந்த 16 பேரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 60 பேரை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது முக்கியமான பாயிண்ட்டு. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா 16லேருந்து 60 என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்த அந்த சட்டமன்றங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேயுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிஃபார்மாக இருந்திருக்காது, எல்லாமே வேறுபடும், ஒவ்வொரு இடத்த பொறுத்து ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸ், பாம்பே, பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் இருப்பாங்க. அஸ்ஸாம், பஞ்சாப் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக 30 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது யூனிஃபார்மாக, மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மாக இருக்காது. ஆனால் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பேராக இருந்ததை 60 பேரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் பார்த்தீங்கன்னா 4 வகையான மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கு வந்த காரணத்தினாலேயே அந்த குழுவுக்கு அவங்க உறுப்பினர் ஆயிடுவாங்க. அவங்கள தான் நம்ம எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு டைப் ஆஃப் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்படியுமே வந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னும் உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மூன்றாவது வகை அப்படின்னு பார்க்குறப்ப நாமினேட்டட் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினேட்டட் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னுமே என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியுமே இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அஃபீஷியல் மெம்பர்ஸ், இரண்டாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ், மூணாவது நாமினேட்டட் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ், நாலாவது டைப் இருந்த மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, தேர்தல்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதை அவங்கள வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மெம்பர்ஸில் வந்து எத்தனை டைப் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 4 டைப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. நான் சொன்னபடி எக்ஸ் அஃபீஷியல் மெம்பர்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ், மூணாவது நாமினேட்டட் நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ். சரிங்களா? இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில சலுகைகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை வந்து டிபேட் வந்து பண்ணலாம். வரவு செலவுக்கு எல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த பட்ஜெட்டை வந்து அது வந்து விவாதம் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சட்டத்தில், இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909 வந்து அதுக்கெலாம் வந்து அந்த விதிகள் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ரெசல்யூஷன் அதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சட்டத்தில் அதுக்கான விதிகள்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் வந்து அதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுமக்களுக்கான முக்கியமான பிரச்சனைகள் அதை பற்றிலாம் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் வந்து வழிவகை அப்படிங்கிறது செய்யும். சரிங்களா? ஜென்ரல் பப்ளிக்கு ஏதாச்சும் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா ஃபங்க்ஷன்ஸ் சென்ட்ரல் லெவல்லையும் சரி, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் சரி, அதுக்கடுத்து மாகாணங்களில் இருந்த அந்த ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் சரி நிறைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய கேள்விகள் கேட்குறது, நிறைய விவாதங்கள் பண்ணுறது. ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடன்கள்லாம் கொடுக்கறது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா மசோதாலாம் வந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சா, ஆங்கிலேயர்கள் நமக்கு நிறைய சலுகைகள்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப வார்த்தைகள் இருந்தாலுமே கூட ஒரு பெரிய சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. அப்போதைக்கு கிடச்சிருந்தது இல்லை. கொஞ்சம் முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் தான், ரொம்ப கம்மியாக தான் பெட்டராக வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகேங்களா? சத்யேந்திர பி சின்ஹான்னு சொல்லக்கூடிய இவங்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா லார்டு மிண்டோ வந்து அவருடைய வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சேர்த்திருப்பார். அவரை வந்து என்ன அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா மெம்பராக அவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம சொன்னபடி அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக யார் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்லே இருந்திருப்பார். அந்த மார்லே தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் தான் அழுத்தம் கொடுத்துருப்பார். அவர் கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் மிண்டோ வந்து இவரை சேர்த்திருப்பார். சத்யேந்திர பிரசாத் சின்ஹாவை வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு சத்யேந்திர பிரசாத் அவங்க தான் சேர்ந்திருப்பாங்க. இவங்களை என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லா மெம்பராக இவங்க அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த திஸ் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் எ சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த முஸ்லிம்ஸ். வகுப்புவாதம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது திஸ் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் எ சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த முஸ்லிம்ஸ் அக்செப்டிங் தி கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலெக்டட். இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு ஓட்டு போடக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லாமிய உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டுமே வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் வந்து செப்பரேட் எலெக்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் திஸ் ஆக்ட் முஸ்லீம் மெம்பர்ஸ் வேர் டு பி எலெக்டட் ஒன்லி பை தி முஸ்லீம் ஓட்டர்ஸ். இஸ்லாமிய உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எனவே இந்த சட்டம் என்ன பண்ணுது, வகுப்புவாதத்தை வந்து சட்ட ரீதியாக வந்து மாற்றுது, வகுப்புவாதத்தை வந்து லீகலைஸ் பண்ணுது. எனவே இதை கொண்டு வந்த லார்டு மிண்டோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்புவாத தேர்தலுக்கான தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, இவர் தான் லார்டு மிண்டோ தான் சொல்கிறாங்க. இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்குறப்ப செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சில அமைப்புகளுக்கும் சரி ஒரு சில நபர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது யாருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப பிரசிடென்சி கார்பரேஷன்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஜமீன்தார்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் மூலியமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தான் வந்து இந்த சட்டத்தில் முக்கியமானதாக வந்திருக்கு. தேர்வுக்கு இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சட்டமாக வந்து இருக்குது. இந்த சட்டம் நீங்கள் நல்லாவே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நம்மளுடைய யூபிஎஸ்சி தமிழுடைய பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா
நம்ம சேனல் வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ், முக்கியமான எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.